ஹாய் மக்களே! நாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ப்ரௌனி பேக்கிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி 9th கிளாஸ் வரைக்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த எக்லெஸ் ப்ரௌனி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு எக்லெஸ் ப்ரௌனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் சூப்பராக வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. அதுதான் என்ன வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணும். ஸோ வாங்க இப்போ வந்து எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி எக்லெஸ் ப்ரௌனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிரிங்கிள் டாப் வராது. அது மட்டும் இல்லாமல் உடஞ்சி போயிட்டு அந்த பாண்டிங் வந்து சரியாக இருக்காது. அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை எக்காரத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாமல் முழுசாக வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து காம்பவுண்டையும் பட்டரையும் உருக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை டேர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் டார்க் காம்பவுண்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ ஆர்டர் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மில்க் காம்பவுண்ட் அப்படிங்கிறதுனால நான் மில்க் காம்பவுண்டில் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டராக இருக்கணும். அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ நான் 80 கிராம்ஸ் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டரை எடுத்து யூஸ் பண்ணும் போது எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌனியோட செல்ஃப் டைம் வந்து 2 days 3 daysலேயே சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓடிஜியில் ஒரு 10 minutes வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் மில்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அதுவே டார்க் காம்பவுண்டாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆயிலுக்கு பற்றி நம்ம பட்டர் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது வந்து ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஆயில் தான் யூஸ் பண்ணணும் மெயினாக. ஸோ நான் இப்போ 45 கிராம்ஸ் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இது வந்து எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்மெல் இல்லாத ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சாக்லேட்டும் காம்பவுண்டும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. காம்பவுண்டும் சாக்லேட்டும் ஒன்று தான், ஓரளவுக்கு ஈக்குவலாக. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்ட் தான் வந்து எல்லாமே பேசிக்காக நம்ம சாக்லேட் செய்கிறதுக்கே யூஸ் பண்ணுறதே நம்ம காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எந்த சாக்லேட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். ஸோ சாக்லேட் மேக் பண்ணுறதுக்கே நம்ம காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் அரை மூடி அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எக் எதுவும் ஆட் பண்ணலை அப்படிங்கிறதுனால பெருசாக ஸ்மெல் எதுவும் நமக்கு வராது. ஒரு டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு கிளாஸியாக வந்து இருக்குது. இப்போ வந்து பவுடர் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 60 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். சுகரை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் பாதியமாக மிக்ஸ் பண்ணி விடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரௌனி வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லேயரில் அப்படியே சுகர் வந்து தங்கிடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா கரைகிற அளவுக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எக்லெஸ்க்கே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளோட கண்டென்ஸ் மில்க்கு தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட் கண்டென்ஸ் மில்க்கு தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 150 கிராம் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் வந்து எடுத்துருக்கேன். ஏற்கனவே நீங்கள் வந்து ஆல்ரெடி வாங்கி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ஸ் மில்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ப்ரௌனி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும், எந்த ஃப்ளாப்பும் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் அளவுக்கும் பவுடர் 25 கிராம்ஸ் அளவுக்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜலிச்சு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூடவே நான் அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை காட்ட மறந்துட்டேன், வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஆட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும் போதே அப்படியே உடையும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து நான் சொல்லியிருக்க மெத்தடில் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது
பார்க்கும் போதே தெரியும் என்ன ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடயே வந்து இப்போ வந்து நான் ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் இது. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு மைண்டில் வந்து தோணியிருக்கலாம், என்ன மேம் எப்போவுமே வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்களே தண்ணி வந்து ஆட் பண்ணுறீங்க, அதனால நம்மளோட ப்ரௌனிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம செய்கிற பாத்திரங்களில் மட்டும்தான் தண்ணி இருக்கக்கூடாது, நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருந்த பேட்டர் வந்து இப்போ லூஸ் ஆகிட்டே வருது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 75 கிராம்ஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் தண்ணி ஆகிடும் பேட்டரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது வந்து என்னோடய சீக்ரெட்டான எக்லெஸ் ப்ரௌனி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். எடுத்ததுமே நம்ம வந்து கரெக்டாக செஞ்சுருவீங்களா அப்படின்னா டவுட்டு தான். ஆனால் நீங்கள் எடுத்ததுமே கரெக்டாக செய்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளாப் ஆக சான்ஸே கிடையாது. இதுக்கும் மேலே டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஷின் ஆன்சர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா இன்றைக்கி ஈவினிங் கம்யூனிட்டி பாக்ஸில் ஒரு போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு கீழே உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கீழே வந்து கொஷினாக கேளுங்க. கண்டிப்பாக நான் இதுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட பேட்டரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னுட்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பேட்சை வச்சு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி 7 இன்ச்சு டின்னில் வந்து பாஷ்மெண்ட் ஷீட் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்து வச்சு நம்மளோட பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும் போதே தெரியுதுங்களா எவ்வளோ மாய்ஸ்டராக எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளோட ப்ரௌனியோட பேட்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட ஓவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் அப் அண்ட் டவுன் ராட் வந்து ஆன் பண்ணி. ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவனில் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து வீட்டில் செய்கிறதா இருந்தால் நம்ம வந்து டின் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், கடைக்கு கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மற்றவங்க சேல் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் மட்டும் செய்கிறோம், எனக்கு டின்னே இல்லாமல் நான் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு செய்கிறேன் அப்படின்னாலும் நம்ம செய்யலாம் சிஸ்டர், அதிலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம விருப்பம் தான், எந்த டின் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட பேட்டர் வந்து எல்லா இடத்துலையும் சமனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு இடம் மேடாகவும் ஒரு இடம் சப்பையாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து அன்ஈவனாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஈவன் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனி பேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌனி கட் பண்ணும்போது நமக்கு மேடும் பள்ளமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நீங்கள் வந்து ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரியான பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளோட இது சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போ பார்க்கும் போதே தெரியுதுங்களா என்ன அளவுக்கு செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஷைனிங்காகவும் சூப்பராக வந்திருக்கு. இதில் ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓவனில் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் அப் அண்ட் டவுன் ராட் வந்து ஆன் பண்ணி நான் வந்து 20 மினிட்ஸுக்கு வந்து நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நான் வந்து எடுத்து பார்த்தேன். ஸோ என்னோடய பேட்டர் வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு டூத் பிக்கை வச்சு நம்ம வந்து குத்தி பார்த்துடலாம். ஸோ ரெடியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்க்கும்போதே தெரியுதுங்களா லைட்டாக க்ரம்ஸ் வந்து ஒட்டியிருக்கு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீமோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌனி வந்து கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போ நல்லா நான் வந்து கூல் டவுன் பண்ணி கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒவ்வொரு ஓடிஜியும் பொறுத்து ஒவ்வொரு
டைமிங் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்கள் டைமிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னோடதில் வந்து 20 மினிட்ஸ் வச்சும் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு 25 மினிட்ஸா 30 மினிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு உங்களுக்கு இன்னும் டைமிங் தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒட்டாமல் வருது அப்படின்னா அது வந்து கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு டைமிங். இல்லை எனக்கு லைட்டாக ஒட்டுது அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 693 கிராம் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி ப்ரௌனி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எக்லெஸ் ப்ரௌனி. நாங்கள் செய்கிற ப்ரௌனி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான ரைட்டான டைம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நியூ இயர் டைம் அப்படிங்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து சூப்பராக வந்து நமக்கு கிரிங்கிள் டாப்போடு நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனி வந்து ரெடியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி மில்க் காம்பவுண்ட் வச்சு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ற ரெகுலர் கஸ்டமர் தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இதை வந்து நான் ஹாப்பியாகவே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ரிவ்யூவும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபஜ்ஜியாக எவ்வளோ கிரிங்கிள் டாப் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம மில்க் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால லைட் கலராக இருக்குது. இதுவே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம டார்க் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு வந்து கிடைக்கும். பார்க்கும்போதே நமக்கு ஒரு பீஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் அளவுக்கு செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது தெரியுதுங்களா எவ்வளோ ஃபஜ்ஜியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட மோஸ்ட் வந்து சீக்ரெட்டான ஒரு ரெசிபி தான். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது டவுட்ஸ் இன்னமும் இருக்குது அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.